Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜியோ டாங்கிள் தான். இத பத்தின ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இப்படி இதுல என்னென்ன இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இந்த டாங்கிள் இப்படி தான் இருக்கு. சின்னதா கைக்கு அடக்கமா ஒரு மவுஸ் மாதிரி இருக்கு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்னன்றது. அப்புறம் சிம், இதுக்கு போடக்கூடிய சிம் கவர் இருக்குது. சார்ஜர், நார்மல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகலை. இதுவே ஓகே தான். இதான் இதுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இப்போது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இந்த டாங்கிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் தான், இந்த சென்டர் பட்டன் மட்டும்தான். இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆகும். லைட் எரியுது பாருங்கள் எல்லாத்துலேயும். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இங்கே இருக்குது சார்ஜரோட சிம்பிள். சார்ஜர் எந்த லெவலுக்கு இருக்குன்றதை காமிக்கிறது இதுதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னே இப்படி தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் இந்த சென்டரில். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே சிம் போடக்கூடிய ஸ்லாட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி உள்ளே இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சார்ஜ் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் இருக்குது. இவ்வளோதான். இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா நார்மலாக இதில் இந்த டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜர் போட்டுக்கலாம். இதுவே நம்ம சிஸ்டம் அண்ட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோம்னாலும் இந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி டைரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணால் உடனே வந்துட்டு நெட் வந்துட்டு ஆன் ஆகும். இதில் எதுவும் செட்டிங்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுறோன்ற அவசியம் கிடையாது. இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஜியோ ஃபைபருக்கும் இதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜியோ ஃபைபர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் போனால் யூஸ் பண்ண முடியாது. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம கையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடும் இருக்குது, லிமிட்டட் பேக்கேஜஸும் இருக்குது. இப்போது இது வாங்குறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு ஃப்ரீ பேக்கேஜ் கொடுக்குறாங்க நெட்டு வந்துட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பில் பே பண்ணணும். எந்த பிளான் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பில் பே பண்ணிக்கலாம். இல்லை போஸ்ட்பெய்ட் அண்ட் ப்ரீபெய்ட் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது போஸ்ட்பெய்ட் தான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 1 மந்த்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னா நான் 399 எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 75 GB 1 மந்த்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி கால்ஸ் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ் இதுக்கு. எஸ்எம்எஸ் எல்லாம் அன்லிமிட்டட். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் பார்த்திங்கன்னா 31 டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். கனெக்ட் அப் டு 31 டிவைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கால்ஸும் உங்களுக்கு வந்துட்டு அன்லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மற்ற எல்லா பற்றியும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 2800 rupees. இது வர்த்துன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த டிவைஸ்க்கான ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம இதை வச்சு நம்ம மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிவியில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு ஜியோ ஃபைபர் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம மொபைலுக்கும் வந்துட்டு ஒரு பேக்கேஜ், காம்பேக்டான பேக்கேஜ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியிலலாம் போகணுன்னா மொபைலுக்கும் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, கண்டிப்பாக அதுக்கும் தேவைப்படும் இல்லையா. பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம பேக்கேஜே போதும் மொபைலுக்கும். நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து மினிமம் ரீசார்ஜ் மட்டும் நம்ம சிம்க்காக மொபைலுக்கு பண்ணிக்கலாம். மற்றபடி ஹைலி பேக்கேஜ்லாம் நம்ம ரீசார்ஜ் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் இப்போ மினிமம் பேக்கேஜ் மட்டும்தான் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது யூஸ் பண்ணியே நான் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூஸராக தான் இருக்குது. இது நம்ம மெனக்கிட்டு வெயிட்டாக இருக்குது, இதை ஒரு தனியாக ஸ்பேஸ் அக்காமடேஷன் பண்ணி இதை தூக்கிட்டு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுத்தது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த டாங்கிள் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய பேட்ரி வந்துட்டு உங்களுக்கு
திடீர்னு ஏதாவது பேட்ரி வந்துட்டு இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேட்ரி இல்லாமல் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு ஆனால் இதை பேட்ரி இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி தான், அதாவது பவர் கனெக்ஷன் கொடுத்து சார்ஜர் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் வெளியில் போகிறப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது பேட்ரி இல்லாமல். பேட்ரி இல்லாமல் வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு இதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ப்ரீபெய்ட் கனெக்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது தேவை, ப்ரீபெய்ட் வேணுமா இல்லை போஸ்ட்பெய்ட் வேணுமா, எது உங்களோட இஷ்டமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ ப்ரீபெய்ட்னா நம்ம எப்போ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட் போஸ்ட்பெய்டுனா நம்ம மந்த்லி நமக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும், நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதை போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன். எப்படி ஸ்பீட்லாம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் மாற்றிக்கலான்னுட்டு. இப்போதைக்கு நான் போஸ்ட்பெய்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் எனக்கு ப்ரீபெய்ட் வேணும், போஸ்ட்பெய்ட் வேணாம் அப்படின்னா நான் மாற்றிக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இவ்வளோதான். இந்த டாங்கில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஜியோ ஃபைபருக்கு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்குது. இப்போ ஜியோ ஃபைபர் அதுக்காக ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அது வீட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வீட்டில் எந்த பிளேஸில் நம்ம இருக்கோமோ, அதை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் யூஸ் பண்ண முடியும். பட் வெளியில் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அது ஒன்று தான் அதில் அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி அதுவும் ஓகே தான். இந்த இது டாங்கிள் வாங்கினதில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸ்பீடும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்பீட் பார்த்திங்கன்னா நார்மலாகவும் இல்லை, ஸ்லோவாகவும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ஸ்பீடும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுதான் இது ஒரு ரிவ்யூவாக போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த டாங்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க, யோசிக்க வேணாம். இப்போது இந்த ஜியோ டாங்கிளில் வாய்ஸ் கால் வந்துட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜியோ கால்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் வந்துட்டு எல்லாமே ஒன்றா வர எல்லாத்தையுமே அலோ கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெசேஜு, கான்டாக்டு, கால்ஸ், கான்டாக்டுங்களா, மெசேஜு, கால்ஸ், அவ்வளோதான். இப்படி தான் காமிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம், ஃப்ரீ தான், அன்லிமிட்டட் தான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு ஜியோ டாங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.